ஹலோ எவ்ரிவன், நான் திவிஷா. வெல்கம் டு திவிஷாஸ் டெய்லி இங்கிலீஷ். நம்ம ப்ரீவியஸ் செஷன்ல ஆக்சிலரி verbs அண்ட் இட்ஸ் டைப்ஸை டீட்டெயில்டா பார்த்தோங்க. இந்த செஷன்ல நம்ம adjectives அண்ட் adverbs பார்க்கலாம். லெட் அஸ் கெட் இன் டு த வீடியோ. இன்னைக்கு டே அஜெண்டா என்னன்னா, ஃபர்ஸ்ட் அட்ஜெக்டிவ்னா என்னன்னு பார்க்கலாம். அதோட தமிழ் மீனிங்கும் நான் சொல்றேங்க. அட்ஜெக்டிவ் அது வாக்கியத்துல எங்கே வரும், அதோட பயன்பாடு என்ன வித் எக்ஸாம்பிள்ஸ். அதே மாதிரி adverb அது வாக்கியத்துல எங்க வரும், அதோட பயன்பாடு வித் எக்ஸாம்பிள்ஸ். இதுதாங்க நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ்னா பெயர் உரிச்சொல். இந்த பெயர் உரிச்சொல்லே நமக்கு அர்த்தம் இருக்கு. ஒரு நவுனையோ அல்லது ப்ரொனவுனையோ சிறப்பிச்சு சொன்னா அதுதாங்க அட்ஜெக்டிவ்னு நம்ம சொல்றோம். இங்க குவாலிஃபைஸ் ஆர் டிஸ்கிரைப்ஸ்னு கொடுத்துருக்கோம்னு நமக்கு ஒரு கொஸ்டின் வரும். அதாவது எப்படின்னா, ஒரு நவுனை அல்லது ப்ரொனவுனை வரையறுத்து சொன்னா அல்லது சிறப்பிச்சு சொன்னா, அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணா அதுதாங்க அட்ஜெக்டிவ். இப்ப பாருங்க, அது வாக்கியத்துல எங்க வருது, அதோட பயன்பாடு என்னன்னு பார்க்கலாம். இட் ப்ரிசீட்ஸ் த நவுன், இட் குவாலிஃபைஸ். இது எந்த நவுனை சிறப்பிக்குதோ அந்த நவுனுக்கு முன்னாடி வரும். அதே மாதிரி இது ஒரு நவுனை சிறப்பிக்கும். இதுதான் கான்செப்ட். அதுக்கு பேஸ் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். செலின்ஸ் ஹேர் இஸ் ஷார்ட். இங்க நான் என்ன பண்ணிருக்கேன்னா, செலினோட ஹேரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அவங்க ஹேர் எப்படி இருக்கு, ரொம்ப குட்டியா இருக்கு. அப்போ அவங்களோட ஹேருங்கிறது நவுனு. அந்த நவுனை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், நவுனை சிறப்பிச்சு சொல்லியிருக்கேன். அதனால அது அட்ஜெக்டிவ்ங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒலிவியாஸ் ஷர்ட் இஸ் ஒயிட். இங்க பாருங்க, செகண்ட் இமேஜ்ல அவங்க போட்டிருக்க ஷர்ட் கலர் ஒயிட். அதனால நான் எப்படி மென்ஷன் பண்ணிருக்கேன்னா, ஒலிவியாவின் சட்டை வெள்ளை நிறத்தில் இருக்கிறது. அப்போ அந்த ஷர்ட் அப்படிங்கிறது இங்க நம்ம நவுன்னு சொல்றோம். அப்ப அந்த நவுனை சிறப்பிக்கிறதுனால அது அட்ஜெக்டிவ் அப்படின்னு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஆரன்ஸ் டீத் இஸ் ஒயிட். ஆரனின் பற்கள் வெள்ளையாக இருக்கிறது. அவரோட பல்லு எப்படி இருக்கு, இப்போ அவரோட பல்ல பத்தி எக்ஸ்பிளைன் பண்றோம். அதனால அது நம்ம அட்ஜெக்டிவ்னு மென்ஷன் பண்றோம். இதுதான் நம்ம அட்ஜெக்டிவோட எக்ஸாம்பிள். இன்னும் கூட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்க மொத்தம் 5 ஃபிளவர் இருக்கு இல்லைங்களா. இங்க பாருங்க, லெஃப்ட் சைட்ல 2, ரைட் சைட்ல 2, சென்டர்ல 1. அப்போ 5 இருக்கு. ஐ ஹாவ் 5 ஃபிளவர்ஸ்ன்னு வச்சுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிள். அப்ப ஃபிளவர்ஸ்க்கு முன்னாடி 5ன்னு போடுறேன். அப்ப அந்த நவுனை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றதுனால இது அட்ஜெக்டிவ் ஆகும். சென்டர்ல இருக்க ஃபிளவர் பாருங்க, பெருசா இருக்கு. இப்ப லார்ஜ்னா பெரியன்னு அர்த்தம். அதனால இதுவும் அட்ஜெக்டிவ் தான். நெக்ஸ்ட் பாருங்க, இங்க போதுமான ஃபிளவர்ஸ் இருக்கு. நமக்கு தேவையான போதுமான ஃபிளவர்ஸ் இருக்கு. அப்ப சஃபிஷியன்ட்னா போதுமான. வி ஹாவ் சஃபிஷியன்ட் ஃபிளவர்ஸ்னு எக்ஸாம்பிளா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சஃபிஷியன்ட் பாருங்க அட்ஜெக்டிவ் ஆயிடும். இதெல்லாம் இப்போ நம்ம ஒரு பூவை பார்த்தாவே நம்ம ரொம்ப அட்மையர் ஆகும், நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். நம்ம என்ன சொல்லுவோம், அப்பா என்ன அழகு, அடடா என்ன அழகுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அப்படி பிரமிச்சு ஆச்சரியப்பட்டு சொல்றது அட்ஜெக்டிவ்னு சொல்லலாம். வாட் அ பியூட்டி, என்ன ஒரு அழகு. அப்ப அந்த வாட் அப்படிங்கிறது கொஸ்டினா வராது. இந்த இடத்துல வாட் நமக்கு அட்ஜெக்டிவா வருங்க. இது அட்ஜெக்டிவோட எக்ஸ்பிளனேஷன். கம்மிங் டு அட்வர்ப். ஒரு வேர்ப அல்லது ஒரு அட்ஜெக்டிவ இல்லது ஒரு அட்வர்பையே சிறப்பிச்சு சொல்றது வினை உரிச்சொல், அதாவது அட்வர்ப்னு சொல்றோம். அது எப்படின்னு பார்க்கலாம். இது வாக்கியத்துல எங்க வருது, அதோட பயன்பாடு என்னன்னு பார்க்கலாம். இது ஒரு வேர்பு இல்லது ஆப்ஜெக்ட்க்கு பின்னாடி வரும். அது எப்படின்னு நான் போகும்போது சென்டென்ஸ்ல சொல்றேன். இட் குவாலிஃபைஸ் a verb, an adjective or another adverb. ஒரு வினைச்சொல் அல்லது பெயர் உரிச்சொல் அல்லது வினை உரிச்சொல்லை இது சிறப்பிக்குங்க. இது எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க. சிலைன் இஸ் லுக்கிங் வில்லிங்லி. சிலைன் விருப்பத்துடன் பார்த்து கொண்டிருக்காங்க. அப்போ சிலைன் பண்ற ஆக்ஷனை குறிப்பிடுறோம், அதாவது வேர்பை சிறப்பிச்சு சொல்றோம். அதனால அட்வர்ப். நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம், ஒரு வேர்பை சிறப்பிச்சா அது அட்வர்ப். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஒலிவியா இஸ் லாஃபிங் வெரி லவுட்லி. இப்போ அவங்க எப்படி சிரிக்கிறாங்க. நான் என்ன சொன்னேன் ஃபர்ஸ்ட்ல, ஒரு வேர்பை சிறப்பிச்சா அது அட்வர்ப். நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்லிருக்கேன், ஒலிவியா இஸ் லாஃபிங் வெரி லவுட்லி. அப்ப லவ்லிங்கிறது அட்வர்பு. அட்வர்பே இன்னொரு அட்வர்ப் சிறப்பிக்குது பாருங்க, வெரி. அப்போ இந்த இடத்துல வெரிங்கிறது ஒரு அட்வர்ப். ஒலிவியா மிகவும் சத்தமாக சிரித்துக் கொண்டிருக்கிறாங்க. அவங்க சத்தமா சிரிக்கிறாங்கன்றதே அட்வர்ப். மிகவும் சத்தமா சிரிக்கிறாங்க அப்படிங்கிறது இன்னொரு அட்வர்ப். அப்ப அட்வர்பை சிறப்பிக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வேர்பை சிறப்பிக்குது, நெக்ஸ்ட் ஒன் ஒலிவியா அட்வர்பை சிறப்பிக்குது. நெக்ஸ்ட் பாருங்க, ஆரல் ஸ்பீச் இஸ் சர்டன்லி ட்ரூ.
இப்போ அவரோட ஸ்பீச் எப்படி இருக்கு? உண்மையா இருக்கு. ஆனா எப்படி உண்மையா இருக்கு? நிச்சயமா உண்மையா இருக்கு. அப்போ ஒரு அட்ஜெக்டிவ சிறப்பிக்குது. இதுதான் நம்ம அட்வர்போட பயன்பாடுங்க. சோ நீங்க ரொம்ப ரொம்ப பொறுமையா இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. நான் திருப்பி இந்த அட்வர்போட ஸ்லைட் வரும்போது கொஞ்சம் பொறுமையா ஸ்லோ பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியா புரியுங்க. தேங்க்ஸ் ஃபார் பேஷன்ஸ். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங் திஸ். தேங்க்யூ.